கூமாப்பட்டி முடித்து வந்துட்டுருக்கேன். ஆனால் இது எந்த இடம் தான் தெரிய மாட்டுது. லெஃப்டில் திரும்புகிறோம், இது பஸ் வேறு வருது. யாரா இவன் கரெக்டாக நிறுத்திட்டா? ஓ, இறங்குறாங்களா? இது பஸ் ஸ்டாண்டாக என்னென்னு தெரிய மாட்டுது, ஆனால் கரெக்டாக நிறுத்திடுறாங்க. ஓகே, ஓவர்டேக் போக வேண்டி தான். எந்த ஊர்? ஓ, ஸ்ரீவில்லிபுத்தூரா இது? ஓ, ஓகே ஓகே, ஸ்ரீவில்லிபுத்தூர். அதான் பார்த்தேன், என்னன்னா இந்த மேப் இங்கே பார்த்த மாதிரி இருக்குதுன்னு. ஓகே ஓகே, ஓகே, புரிஞ்சிச்சு. ஓகே, அப்போது இது ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபேமஸ்னால் எப்பவுமே பால்கோவா தான். கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு கொஞ்சம் ஆல்ட்டு போடுவோம், ஏன்னா அங்கேருந்து வந்துட்டு இருக்கனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இந்த ஆட்டோ பக்கத்தில் நிறுத்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, ஹாய் எவ்ரி ஒன். இப்போ எங்கே இருக்கோன்னா ராஜபாளையத்துக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் சூர்யா அவர் வீட்டுக்கு நேற்று தான் வந்து ரீச் ஆனேன் ஃப்ரம் கூமாப்பட்டியிலேருந்து. என்னால் தென்காசி போக முடியல, பிளான் படி மேக்கரை போகலான்னு, பட் என்னால் போக முடியல. ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு மத்தியானம் போல் ஒரு 3:30 அது மாதிரி கிளம்புனா தென்காசி அந்த திருமலை கோயில் போய் ரீச் ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணிட்டு கிளம்பலாம். ஸோ திங்ஸ்லாம் பேக் பண்ணோம். ஸோ நம்ம சூர்யா வந்து மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வேறு சரியான பீட்டு வேறு. பாய்ஸு பயங்கரம் பீட் சவுண்டோட பயங்கரம் பண்ணுறாங்க, மஜா பண்ணுறாங்க. சரியான சவுண்டு, காது பொழக்கிற அளவுக்கு அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க. அவன் என்ன தான் தேடுறான் பாருங்க. நீ போடா நான் வரேன்டா போட போ, உள்ளே போ நான் வரேன். ஹாய் கைஸ். ஸோ இப்போது எங்கே பார்த்தீங்கன்னா ராஜபாளையம். சூர்யா வாங்க. ஸோ நம்ம சூர்யா தான் வந்து ராஜபாளையத்தில் வந்து இவங்ககிட்ட தான் நேற்று தங்கினேன். ஃப்ரம் மதுரையிலேருந்து சென்னை டு மதுரை வந்து 3 o'clock ஆகிடுச்சு. சம் ஆஃப் த ரீசன் கூமாப்பட்டி போயிட்டு இங்கே வரத்துக்கு கரெக்டாக ஒரு 3:30 ஆகிடுச்சு. நம்ம சூர்யா அவர்கள் தான் நம்ம வீட்டில் வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்து இன்றைக்கி காலையில் வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நான் அப்படியே ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்புறம் இப்போ தான் வந்தேன். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே இங்கே வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம் சூர்யா கூட. நல்லா இருந்துச்சு, ஊரும் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து டைம் கிடைக்கல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்துடுறேன்டா சூர்யா. எதனா பேசுகிறா? என்ன வாயில் என்ன போட்டிருக்கீங்க? ஓகே, ஸோ see you ஃப்ரம் ராஜபாளையம். ஸோ இப்போ தென்காசி கிளம்பி இப்போது கரெக்டாக 4:30, இப்போ 4:30க்கு இங்கேருந்து கிளம்பிடுவேன். 4:30க்கு வந்து தென்காசிக்கு போகிறேன். அங்கே போயிட்டு திருமலை கோயில், அப்புறம் மேற்கரை போயிட்டு நாளைக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மண்டே அன்றைக்கி மத்தியானம் போல் சென்னை கிளம்ப வேண்டியது தான். ஸோ டியூஸ்டே அந்த டைமில் காலையில் ரீச் ஆவேன். ரீச் ஆகிட்ட பிறகு வில் சி அட் ஆஃபீஸ். சூர்யா என்ன பேசுங்க, வாயில் என்ன தான் போடுறீங்க? சரி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சூர்யா ஃபார் ஸ்டேயிங் இன் யுவர் ஹோம். நல்லா இருந்துச்சு, உங்கள் ஃபேமிலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பாய். ஓகே சூர்யா, கண்டிப்பாக தீபாவளி வந்துடுறேன். சரி சூர்யா, போயிட்டு வரேன். தேங்க்யூ சாண்டி, போயிட்டு வரேன். பாய் அங்கிள். சரி பாய். பாய்.
சரி வரேன். பை 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 பை. ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். பாய்ஸ் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. பாய். பாய் பாய். இங்கேருந்து கிளம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து நல்லா கவனித்தாங்க. ஏதோ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. ஒவ்வொரு ஊருக்கும் போகிறது நல்ல ஒரு அனுபவம். அது என்ன சொல்கிறதுனே தெரில. ஷோ, இப்போ எங்கே போகிறோன்னா டுவர்ட்ஸ் தென்காசி. ஸோ பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியது தான். தென்காசி போயிட்டு அங்கேருந்து திருமலை கோயில் போவோம். இப்போ வந்து வண்டியில் மட்டும் பெட்ரோல் மட்டும் போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபுல் டேங்க் பண்ணணும். நல்லா இருக்குதுங்க ஊர் ராஜபாளையம். நிறைய ஃபால்ஸ் இருக்குது. ஃபுல் டேங்க் போட்டுருங்க. டேங்க் ஃபுல். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கரெக்டாக தென்காசி. சூர்யா வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. அங்கேருந்து 4:30க்கு. இப்போ அப்படியே பெட்ரோல் போட்டுக்கிட்டு இப்போ டுவர்ட்ஸ் தென்காசி. ரோடு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. சைடில் மரம் உங்களுக்கு அப்படியே அந்த வியூ சூப்பராக தெரியுது. ரைட் சைடில் ஃபுல்லாக மலை பிரதேசம் மாதிரி இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் என் எதிரில் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே அந்த வியூ பயங்கரமாக தெரியுது. இந்த தென்காசி வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லுவாங்க. அது இங்கேருந்து தான் ஃப்ரம் மகாராஷ்டிராலேருந்து நம்ம தென் மாவட்டம் நாகர்கோவில் வரைக்கும். அது அப்படியே கேரளா, அப்படியே வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே அப்படி தான் மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்தியாவிலே அதுதான் பெரிய ஒரு மலை பிரதேசம், மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லுவாங்க. ஸோ நல்லா இருக்குது வியூ. தென்காசி கிட்ட வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும்.